என்ன இன்னைக்கு 2 பேரை கொன்னுட்ட போல? கொலைன்னு சொல்லாத, அதுக்கு பேரு சுத்தம் பண்றது. என் கௌரவத்தை கெடுக்க பார்த்தாங்க, அதுக்கு தண்டனை கொடுத்தேன். அந்த பையன் ஒரு இன்ஜினியர், அந்த பொண்ணு நாளைக்கு கலெக்டர் ஆக வேண்டியவ. நீ அவங்க கழுத்தை அறுக்கல, 2 தலைமுறையா அறுத்திருக்க. அது அவங்க தலைவிதி. என்னைய பகைச்சுக்கிட்டா இதுதான் நடக்கும். நான் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி கொடுத்தேன். என் கல்லூரிகள்ல அவங்க ஒன்னா உட்காந்து படிக்கும்போது சாதிய மறந்து நட்பு பாராட்டுறாங்க. காதல்ங்கிறது இயற்கை. உன் கல்லூரி கேட்டு வரைக்கும் தான் அந்த சமத்துவம். பஸ் ஏறி ஊருக்குள்ள வந்தா யாரு வீட்டு பொண்ணு, எந்த தெரு பையங்கிற கேள்விதான் மிஞ்சம். எல்லாரும் மனுஷங்க தானே, ஏன் இப்படி அவங்கள உன் பேர் சொல்லி அவங்க கிட்ட பிரிவினையை உருவாக்கி வச்சிருக்க? உலகம் அவங்கள ஒரு மனுஷனா மட்டும் பார்க்காது. நான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்க நெத்தியில குத்தின முத்திரை என்னதான் முதல்ல பார்க்கும். காலம் மாறிடுச்சு. மக்கள் என்னை பயன்படுத்தி ஒரு சமமான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. உனக்கு சீக்கிரம் முடிவு காலம் வரும். முன்னாடி நான் சேரிக்கும் ஊருக்கு நடுவுல முள்வேலியா இருந்தேன். இப்போ மேட்ரிமனி ஆப் ஃபில்டர் பட்டனா இருக்கேன். வாடகைக்கு வீடு தேடும் போது வெஜிடேரியன்ஸ் ஓன்லின்னு ஒரு போர்டு மாட்டிருப்பாங்களே, அந்த போர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது நான் தான். நீ வேலை பார்க்குற ஐடி கம்பெனி லஞ்ச் டேபிள்ல நீங்க எந்த ஊருன்னு நைஸா பேச்சு கொடுப்பாங்களே, அந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிறவன் நான் தான். இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்கறான்னு ஒருத்தன் கேட்கறானே, அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறவன் நான் தான். தனக்கும் இருக்குன்னு தெரியாம இன்னும் எதுக்கு ரிசர்வேஷன் ஒருத்தன் கேட்கறானே, அவன் அறியாமைக்கு பின்னாடி இருக்கிறவன் நான் தான். நான் அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு இல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு மக்களோட மக்களா காஃபி ஷாப்ல அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். இதுல நீ என்ன சாதிச்சிட்ட? நான் மக்களை மருத்துவராகவும் பொறியாளராகவும் மாத்துறேன், ஆனா நீ காட்டு மிராண்டியா ஆக்குற. நான் பிறப்பால் ஒரு மனிதனை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் மாத்துறேன். நீ எல்லோரையும் சமமாக உட்கார வைக்க பாக்குற, அது நடக்காது. நடக்கும். ஒரு காலத்துல உன்னால தெருவுக்குள்ள நுழைய முடியாதவங்கள இன்னைக்கு நான் அதிகார நாற்காலியில் அமர வச்சிருக்கேன். இது என்னோட வெற்றி தான். வெற்றியா? நீ சட்டம் போட்டு உட்கார வச்ச எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்களை இன்னும் கிராம கூட்டங்கள்ல தரையில தானே உட்கார வச்சிருக்கேன். தேசிய கொடியை ஏத்துறதுக்கு கூட அனுமதி இல்லாம நிக்க வச்சிருக்கேன். நீ அவங்களுக்கு பதவியை கொடுத்துருக்கலாம், ஆனா மரியாதையை நான் தான் கொடுப்பேன். நான் பல்லாயிரம் வருஷமா இந்த மண்ணுல வேறு ஒன்று இருக்கேன். நீ நேத்து வந்தவன். நான் அவங்க கையில அதிகாரங்கிற பேனாவை கொடுத்துருக்கேன். அது ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றி எழுதும். ஊருக்குள்ள யாரை பார்த்து பயப்படணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீ வேலையை கொடுத்துருக்கலாம், ஆனா நான் தான் அடையாளத்தை கொடுத்துருக்கேன். நான் அவங்க கையில அதிகாரங்கிற பேனாவை கொடுத்துருக்கேன். அது ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றி எழுதும். நீ பயத்தை கொடுத்துருக்க, ஆனா நான் மரியாதையை வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன அடையாளமா சொல்ற தலைமுறை எப்பவோ வந்துருச்சு. நீ யாரை அவமானப்படுத்தினியோ அவங்களோட அடுத்த தலைமுறையை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொடியேத்த விடாம நீ தடுத்தரோட மகன் நாளைக்கு கலெக்டரா வந்து நிற்கும் போது நீ எழுந்து நின்று சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். நீ விதைச்சது களை, அது வேகமா வளரும். நான் விதைச்சது ஆலமரம், மெதுவாதான் வளரும். படிச்சவனையும் சாதி வெறியனா மாத்திர வித்தை எனக்கு தெரியும்.